பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எப்பொழுது என்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகள் மாறும், எப்பொழுது இந்த வனாந்தரத்தின் பாதையிலிருந்து ஒரு ஆசீர்வாதமான காலங்களுக்குள்ளாக போவன்னு யோசித்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு இந்த நாளின் அந்த ஆசீர்வாதத்தின் காலத்தின் வார்த்தையை கொண்டு வருகிறேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுக்களும் 70 பேரீச்சம் மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். இந்த யாத்திராகமம் 15வது அதிகாரத்தில் ஜனங்களை ஆண்டவர் மோசே நடத்தி கொண்டு வருகிறார். அந்த இடத்துல சூர் வனாந்தரத்தின் வழியாய் ஆண்டவர் நடத்துகிறார். 22வது வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிமந்த சவுத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாட்கள் தண்ணீர் கிடைக்காமல் இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த மிகுந்த கஷ்டத்துல வர்றாங்க. அதற்கு பிறகு மாராவின் தண்ணீரை ஆண்டவர் மதுரமாய் மாற்றி அவர்களுக்கு ஒரு நியமத்தை கட்டளையிடுகிறார். பின்பு அவர்கள் ஏலிமுக்குள் வருகிறார்கள். எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு வனாந்தரத்தின் பாதையில போறோமோ, ஒரு கஷ்டம், எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, இந்த நான் கடந்து போற பாதை எதிர்பார்க்கவே இல்லை, இந்த செலவு எனக்கு வரும் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனாலும் தேவன் என் மாறாவை மதுரவாய் மாற்றுவார் என்று ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து, அப்பா தான் எனக்கு இந்த செலவை கொடுத்திருக்கிறார், அப்பா எல்லாவற்றையும் சந்திப்பார், அதற்காக அநியாயமா செலவு பண்ணிக்கொண்டு ஆண்டு தான் செலவு பண்ண சொன்னார் பண்ணக்கூடாது. நாம எதிர்பார்க்காத, நம்ம பிளான் பண்ணாத எந்த வகையிலும் இல்லை, யாருக்கோ நீங்க ஒரு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, உங்களுக்குள்ள இருக்கிறத எடுத்து நீங்க உதவி செய்யணும். அப்பொழுது குடும்பத்தில் கேட்கிறாங்க, இருக்கிறத எடுத்து உதவி செய்றீங்களே, நம்ம என்ன செய்வோம்? உங்களுக்கு இந்த வார்த்தையை கொண்டு வருகிற, உங்கள் ஏலிமுக்குள்ள நீங்க கடந்து வர்றீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் மத்தியில உங்களுக்கு உள்ளத தேவையுள்ள ஒரு இடத்துக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நிந்தனையில, ஒரு கலக்கத்தில் இருக்கிறீங்க. இதோ இந்த வார்த்தைக்கு பிறகு உங்கள் ஏலிமுக்குள் நீங்க கடந்து போக போறீங்க. அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சம் மரங்களும் இருந்தது. எப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு கடினமான பாதையில் ஆண்டவர் நடத்துகிறாரோ, அப்பொழுதெல்லாம் யாரெல்லாம் ஆண்டவர் துதிக்கிறாங்களோ அவங்க மனதில் வைத்துக் கொள்ளணும், என்னுடைய ஏலிமுக்கு நேராய் நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். பவுலையும் சீலாவையும் மிகவும் கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி அடித்து நொறுக்கி சிறைச்சாலையில் வைத்திருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல பவுல் துதிக்க ஆரம்பித்தார். துதிக்க துதிக்க சிறைச்சாலையின் அஸ்திவாரங்களை ஆண்டவர் அசைத்தார். இன்றைக்கு என்ன தேவையா இருந்தாலோ, என்ன நிந்தனையா இருந்தாலோ, என்ன போராட்டமா இருந்தாலோ, என்ன சூர் வனாந்தரத்தின் பாதையா இருந்தாலோ, அந்த சூர் வனாந்தரத்தின் பாதையிலிருந்து உங்க ஏலிமுக்குள்ள நீங்க கடந்து போக போறீங்க. You are going to experience a change of blessing. ஆண்டவர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்துக்குள்ள உங்களை கொண்டு போக போறார். இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிற பொழுது உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தின் பாதையை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நீங்கள் கடந்து போகிற பொழுது, அடுத்த வாரமா இருக்கலாம், இல்ல அடுத்த மாதமா இருக்கலாம், நீங்கள் உங்கள் ஆசீர்வாதத்தின் பாதைக்குள் கடந்து போக போறீங்க. மாறாவை எல்லாவற்றையும் என் ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவார். பாஸ்டர், நீங்க சொல்ற வார்த்தைக்கு என்ன அடையாளம்? மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எந்தெந்த இடத்துல மாறாவின் அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அது எல்லாம் மதுரமாய் என் ஆவியானவர் மாற்றுவார். அதற்கு பிறகு உங்களை ஏலிமுக்குள்ளாய் என் ஆண்டவர் அழைத்து செல்வார். இன்றைக்கு எந்த இடத்துல கசப்பு, எந்த இடத்துல கஷ்டம், எந்த இடத்துல நிந்தைய பார்க்கிறீங்களோ, இந்த வார்த்தை கடந்து வருகிற பொழுது என் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நீரூற்று உங்க வாழ்க்கையில கடந்து வரும்படியா பரலோகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு விஷயம் என்னோடு கூட ஜெபிங்க. கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு ஜனங்கள், என்ன மாறாவின் அனுபவத்தில் இருந்தாலும், என்ன கஷ்டத்தில் இருந்தாலும், ஆண்டவரே மதுரமாய் மாற்றுகிற அந்த தேவனுடைய தொடுதல் இவர்கள் மேல கடந்து வரட்டும். அந்த தேவ ஆவியானவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற உம்முடைய கரம் இவர்களுக்காய் நீட்டப்படுவதாக. மாறாவின் அனுபவங்கள் எல்லாம் மதுரமாய் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம். இதற்கு பிறகு இவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த ஏலிமுக்குள்ள இவங்க கடந்து போக போறாங்க. ஆண்டவரே, அந்த அற்புதத்தை, அதிசயத்தை இவங்க சுதந்திரிக்க போறாங்க. தேவாவியானவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிருபையின் கரம் உங்களை ஆசீர்வதிக்கும். தேவாவியானவர் உங்களோடு இருக்கார். சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். God bless you. God bless you.